பணம் ஒரு பசை மாதிரி. எப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? இருங்க. இந்தா க்ளூ எடுத்துருக்கேன் சரியா? இப்ப நான் அந்த க்ளூவ கையில அப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப நான் அந்த பட்ஸ என் கையில இருக்க க்ளூல ஒட்டுறேன். க்ளூ கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன். பிரைஸ் கொஞ்சம் கம்மியான க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப பார்க்கலாம். இப்ப நான் கைய விடுறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பட்ஸ் கீழ விழுந்துருச்சு. ஏன்னா க்ளூ ஸ்ட்ராங்கா இல்ல. அதுதான் நான் சொன்னேன். பணங்கிறது ஒரு பசை மாதிரி அப்படின்னு. இப்ப புரியுதா? அதாவது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பணக்காரங்களா இருக்கீங்களோ, அந்த அளவு உங்ககிட்ட வந்து ஒட்டிப்பாங்க எல்லாரும். சரியா? நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். அதே நேரம் நீங்க பணத்துக்கு கஷ்டப்படுறீங்கன்னு வைங்களேன், ஒண்ணுக்கும் வழி இல்லாம ஒரு வீட்ல மூலையில ஒதுங்கி இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள யாராவது வந்து பார்ப்பாங்களா? நெறைய பேர் சொல்லுவாங்க, வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க. ஐயோ! அப்ப நான் அப்படி சொல்லாதம்மா, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு. அப்ப நான் சொல்றேன், உங்க வீட்லயே உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, அப்படி இல்லன்னா உங்களோட நண்பர்களோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள்ட்ட போய் நீங்க வலிய போய், "என்னாச்சும்மா? என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு காசு வேணுமா?" அப்படின்னு கேட்டு குடுப்பீங்களா? இல்லல்ல. பண்ண மாட்டீங்கல்ல. யாருமே இப்ப அப்படி பண்ண மாட்டாங்க. எவ்வளவு இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி இந்த மாரி தான் பண்றாங்க. அவங்க கிட்ட இருக்கிறத அவங்களுக்கு தான் தக்க வைக்க பார்க்குறாங்க. சரியா? என்ன பொறுத்தமட்டில பணங்கிறது ஒரு பசு தான். பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் மேக்ஸிமம் க்ளோஸா எல்லாரும் மூவ் ஆறாங்க. அப்படியே பணம் இல்லாதவங்கள ஒதுக்கி தான் வைக்கிறாங்க. சிலர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்ன வந்தவங்க கூட, அவங்க கொஞ்சம் முன்னேறி வந்துட்டாங்கன்னா, கொஞ்சம் அவங்களோட கீழ இருக்கவங்கள ஒரு தினுசா பார்த்து ஒதுக்கி தான் வைக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் என்னோட கருத்து இதுதான். உங்க கருத்து என்னன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.